ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு வீடியோவில் நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மீஷோலேருந்து ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர் ஆர்டர் போட்டிருந்தேன். அது ரீச் ஆகிருந்துச்சா, அதை ஓப்பன் பண்ணி நல்லா செக் பண்ணிக்கலாம்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி ட்ரை பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது எடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ண விட்டுட்டேன். இன்றைக்கி நைட்டுக்கு டின்னருக்காக சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் ரெடி பண்ண போகிறேன். சப்பாத்திக்கு கொஞ்சமாக வார்ம் வாட்டர் தேவை, அதனால் வெந்நீரை சூடு பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி சூடு பண்ணிக்கிட்டேன். 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் காய்ச்சி ஆற வச்சுருக்க பாலும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வார்ம் வாட்டர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு மாவு இது போல் ஊற விட்டுருங்க. ஊறட்டும். இதை நீங்கள் அப்படியே கூட தேய்ச்சி எடுக்கலாம், சூப்பராக வரும். ஆனால் கொஞ்சம் நேரம் ஊறினா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க அவங்களோட பையன் சிங்கப்பூரில் இருக்காங்களா, அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணுற மெய்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றத சொன்னாங்க. மில்க் ஆட் பண்ணால் நல்லா சாஃப்டாக இருக்கும்னு. அது 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே சொன்னாங்க, ஆனால் ட்ரை பண்ணது கிடையாது. இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ட்ரை பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேருந்து அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பன்னீரையும் மேரினேஷன் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மேரினேஷன் போட்டுட்டேன். அப்போ தான் அந்த மிளகாத்தூள்லாம் அப்சர்வ் ஆகி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மேரினேஷன் போட்டு வச்சாச்சு. இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கட் பண்ணிவிட்டேன். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா சூடாகி வந்தது 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நம்ம தக்காளி சட்னிக்கு எந்த பதத்துக்கு வதக்குவோமோ அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. தடுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 5-6 முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இது நல்லா ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டா எப்படி இருக்கும், சூப்பராக அது போல் கிடைக்கும். எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு முக்கியமாக பட்டர் தேவை இல்லைங்களா, அதனால் பட்டரும் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் பட்டர் கொஞ்சம் சேர்த்துட்டு ஆயிலும் சேர்த்துக்கோங்க. நம்ம மேரினேஷன் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா பன்னீர், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். அதே கடாயை நம்ம திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் திரும்பியும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மிளகாத்தூள், காரத்துக்காக மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கரிஞ்சிடாமல் அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இது கரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே சைட் பை சைடாக நம்ம சப்பாத்தியும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேவி சூப்பராக திக்காகி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பன்னீரை, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறது அப்படின்னாவே இந்த கஸ்தூரி மேத்தி தான். அது கையில் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் இல்லைங்களா தக்காளி சட்னி மாதிரி, அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டு இறக்குனீங்க அப்படின்னா செம சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். இதை போய் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் தான் வாங்கிட்டு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஒரு 20 நிமிஷம் செலவு பண்ணிங்கன்னா போதும். தக்காளி சட்னிக்கு எந்த அளவுக்கு வதக்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணுவீங்களோ வதக்கிற மட்டும்தான் ஒர்க்கு. செம்ம சூப்பராக குயிக்காக முடிஞ்சிடும். ட்ரை பண்ணலாம் ஈஸியாக. நான் நம்பிக்கையாக சொல்லுவேன், குயிக்காகவே நீங்கள் இதை ரெடி பண்ணி சூப்பராக டேஸ்டியாக வீட்டிலே சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிச்சனை க்ளீன் பண்ணுறது தான். அந்த வெயிலில் சப்பாத்தி போடுறதுலாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. இந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ஒஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா டெய்லி எனக்கு இந்த கிச்சனை நீட் பண்ணி வச்சுட்டு போனால் தான் ஒரு திருப்தியான தூக்கமே வரும். அதனால் ஃபஸ்ட்டு ட்ரை கிளாத் வச்சு எல்லாத்தையும் தொடச்சி விட்டுடலாம். ஏன்னா சப்பாத்தி போட்டோம் இல்லைங்களா, கொஞ்சம் மாவெல்லாம் அங்கே இங்கேயும் டஸ்ட் ஆகி கிடக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுடலான்னு சொல்லிட்டு அன்னன்னைக்கு யூஸ் பண்ணுற லைட்டர்லேருந்து மிக்சிலேருந்து உப்பு ஜாடி எல்லாத்தையும் நான் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி விட்டுருவேன். அப்படி தொடச்சி விட்டால் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் எப்பொழுதும் யூஸ் பண்ணுற அந்த ஸ்ப்ரே தான். ஸ்ப்ரே எங்கே பார்த்தாலும் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நீட்டாக தொடச்சி விட்டுடலான்னு சொல்லி தொடச்சி விட்டுட்டேன்.
இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்து எனக்கு கிச்சனை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நீட்டாக நான் போய் தூங்கும்போது தான் திருப்தியான ஒரு தூக்கம் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்போ தான் வந்து மறுநாள் காலையில் வந்து எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் திருப்தியாக வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு வந்தால் கூட எனக்கு அது ஒரு ப்ராப்ளமாக தெரியாது. ஏன்னா டேரெக்டாக போயிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணுற அளவுக்கு தான் எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு போவேன். அதனால் எனக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே தெரியாது. இதெல்லாம் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் வந்து நான் சிங்க்குக்கே வரும்போது சில டைமில் எனக்கு அசதியாக இருக்கும், தூக்கமும் வர ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் இந்த ஒர்க்கையும் நம்ம முடித்து நீட் பண்ணி வச்சுட்டு தான் போய் தூங்கணும் அப்படின்றத வந்து நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால அதை வந்து ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணதும் கிடையாது. இது வீடியோக்காக மட்டும்தான் பண்ணுறீங்களா இல்லை ரெகுலராக இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெகுலராக இப்படி தான் பண்ணுவேன். வீடியோக்காக மட்டும் நான் இதெல்லாம் பண்ணது கிடையாது. கிச்சனை வந்து கவுண்டர் டாப் எல்லாத்தையும் இவ்வளோ நீட்டாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் நான் தூங்கவே போவேன். அதுபோல் இந்த சைடு வால்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த டைல்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரப் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் கூட அதில் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, உப்பு கரெல்லாம் அதெல்லாம் படியாமல் இருக்கும். அதுபோல் இந்த வைப்பர் வச்சும் தொடச்சி விட்டுருவேன். இல்லைனா நீங்கள் கிளாத் வச்சு கூட தொடச்சிக்கலாம். நான் வைப்பர் வச்சு மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். இதுக்குள்ளார வந்து நீங்கள் அந்த ஃபில்ட்ரு போடுவாங்க இல்லைங்களா, அது போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. நானும் போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் கரப்பாம்பூச்சிலாம் உள்ளார வராததுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். இது போல் நீட்டாக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு தான் அடுத்த ஒர்க்கெலாம் நான் ஸ்டார்ட் பண்ணவே போவேன். நான் தலைக்கு குளிச்சிருந்தேன்னா தலையை இன்னும் கட்டவே இல்லை. சரி அதையும் சிக்கு உடச்சி தலையும் கட்டி விட்டுடலாம் அப்படி சொல்லி கட்டி விட்டுட்டேன். அதுக்குள்ளே குட்டி பாப்பா நிறைய விளையாடு ஜாமான் எங்கே பார்த்தாலும் இறச்சி வச்சுருந்தாங்க. அதையும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போய் படுத்தோம்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எப்பொழுதுமே நைட்டே வந்து மோட்டரில் தண்ணி ஏற்றி விட்டுருவேன். காலையில் எழுந்திரிச்சு அந்த ஒர்க்கெல்லாம் பார்க்க மாட்டேன். சில டைமில் கரண்ட் இருக்கும் எல்லாமே இருக்கும். அர்ஜென்ட்டுக்கு இந்த ஒர்க்கெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டு எல்லாத்தையும் ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. எப்பொழுதுமே இதையே தான் ஃபாலோ பண்ணுவேன். உங்களுக்கு இதை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.